படை 13வது அணியைச் சேர்ந்த தமிழ்நாடு மாநில பேரிடர் மீட்புக் குழுமம் 2025ஆம் ஆண்டுக்கான தேசிய அளவிலான வேதியியல், உயிரியல், கதிரியக்க மற்றும் அணுசக்தி பேரிடர் மீட்பு போட்டியில் முதலிடம் பிடித்து மாநிலத்திற்கு பெருமை சேர்த்துள்ளது. தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 13வது அணியின் கீழ் செயல்படும் TNDRF கடந்த நவம்பர் 10 முதல் 12, 2025 வரை உத்தரப்பிரதேச மாநிலம் காஜியாபாத்தில் உள்ள 8வது NDRF பட்டாலியனில் நடைபெற்ற தேசிய இறுதிப் போட்டியில் இந்த கௌரவத்தை பெற்றுள்ளது. தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு முன்னர் ஒரிசாவில் நடைபெற்ற தென்மண்டல அளவிலான CBRN போட்டியில் ஆந்திர பிரதேசம், தெலங்கானா, கர்நாடகா ஆகிய மாநில அணிகளை வென்று முதலிடத்தை பெற்று தமிழ்நாடு அணி தனது வலிமையை நிரூபித்தது. இந்தியாவின் 4 மண்டலங்களிலிருந்தும் முதல் 2 இடங்களை பெற்ற தமிழ்நாடு, இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், அசாம், மேற்கு வங்கம், ஆந்திர பிரதேசம் ஆகிய 8 சிறந்த மாநில அணிகள் இந்த 3 நாள் இறுதி களத்தில் மோதின. கடும் சவால்களுக்கு பிறகு TNDRF அணி தேசிய அளவில் முதலிடத்தை பிடித்து சாதனை படைத்தது. உத்தரகாண்ட் மற்றும் இமாச்சல பிரதேசம் முறையே 2வது மற்றும் 3வது இடங்களை பெற்றனர். காவல்துறை கூடுதல் இயக்குநர் முனைவர் ரா. தினகரனின் வழிகாட்டுதல் மற்றும் தளவாய் சு. ஐயாசாமியின் நேரடி மேற்பார்வையில் 24 பேர் கொண்ட தமிழ்நாடு அணி தீவிர பயிற்சி மேற்கொண்டது. உதவி தளவாய் சே. மணிமாறன் தலைமையில் 2 சார்பு ஆய்வாளர்கள் மற்றும் 18 காவலர்கள் கொண்ட இக்குழுவின் கூட்டு முயற்சியே இச்சாதனைக்கு வித்திட்டது. இப்போட்டியின் மைய நோக்கம் CBRN சவால்களை சமாளிப்பதில் மாநில படைகளின் தயார் நிலையை வலுப்படுத்துவதும், பாதிக்கப்பட்டவர்களை மீட்பதில் அவற்றின் பரஸ்பர ஒருங்கிணைப்பு மற்றும் செயல்திறன்களை மதிப்பிடுவதுமாகும். நவம்பர் 13 அன்று புதுடில்லியில் நடைபெற்ற பிரம்மாண்டமான பரிசளிப்பு விழாவில் தேசிய பேரிடர் மீட்பு படை தலைமை இயக்குநர் பியூஸ் ஆனந்த் முன்னிலையில் ஒன்றிய உள்துறை இணையமைச்சர் ஆர். நித்யானந்த் ராயிடமிருந்து வெற்றிக்குரிய கோப்பையை தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படை சார்பாக காவல்துறை கூடுதல் இயக்குநர் முனைவர் ரா. தினகரன் பெற்றுக்கொண்டார். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படையின் இந்த மகத்தான தேசிய சாதனையை தமிழக காவல்துறையின் இயக்குநர் மற்றும் படைத்தலைவர் G. வெங்கடராமன் மனமார பாராட்டினார்.